ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே குக்கரி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கரண்டி துவரம்பருப்பு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் 4 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஒரு 15 நிமிஷம் லேசான ஹாட் வாட்டரில் நனைச்சிட்டு 15 நிமிஷம் ஆனப்புறமா நல்லா பிழிஞ்சு வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது அப்புறம் முதல்ல நம்ம அதை வறுக்க வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1.25 ஸ்பூன், மிளகு ஒரு 8 மிளகு எடுத்திருக்கேன். அப்புறமா வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது குழம்பு கொள்ளத்தான். சின்ன வெங்காயம், பரங்கிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இது தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, ஒரு மிளகாய். அப்புறமா கடாயில் ஒரு ஸ்பூன் கூட வேண்டாம், 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு தனியா 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1.25 ஸ்பூன், மிளகு ஒரு 8லேருந்து 10 வச்சுக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் மிளகாய் நான் ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். 10 மிளகாய் கூட வச்சுக்கலாம், காரம் தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் வறுத்துட்டு கடைசியில் நமக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் வறுப்பட்ட அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு 5 ஸ்பூன், 5லேருந்து 6 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் வறுப்படணும்னு அவசியம் இல்லை. அப்புறமா கடைசியில் 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடியும் போட்டு அதை வச்சுட்டு சூடான அப்புறமா அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். அப்புறமா இன்னும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, அப்புறமா கருவேப்பிலை, மிளகாய் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், பரங்கிக்காய். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் மட்டும் வச்சும் பண்ணலாம், இல்லை முருங்கைக்காய் மட்டும் வச்சும் பண்ணலாம், இல்லை இது 3 காய்கறியும் போட்டு அவரைக்காய் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம், எல்லா காய்கறியும் போட்டும் பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணலாம், வெறும் வெங்காயம் போட்டும் பண்ணலாம். அப்புறமா அந்த எண்ணெயில் 2 நிமிஷம் வறுப்பட்ட அப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளித்தண்ணியும் விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு நல்லா அது காய்கறிகள்லாம் நல்லா அது வேகட்டும். மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இது வெல்லம் ஒரு 3/4 ஸ்பூன், 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கலாம். அப்புறமா புளித்தண்ணியோட பச்சை வாசனை போட்டு காய்கறிகளாக வெந்த அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கொதி நல்லா வரட்டும். வந்த அப்புறமா நம்ம துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்த துவரம்பருப்பையும் இதில் நம்ம விட்டுருவோம். விட்டுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த அரைச்சி விட்ட சாம்பார் வச்சுட்டு நம்ம இட்லியோ தோசையோ சாப்பிட்டா 2 தோசை 3 தோசை சாப்பிட்ற கூட 4-5 தோசை சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாதத்தை பசஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.